Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையல்ல ராகி அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கிலோ ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 15 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கையில் நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்தது. அதனால பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை எல்லா தண்ணியும் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு கெட்டியான மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முருங்கை இலையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். இதை வாரம் ஒரு முறை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ராகி மாவுலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதையும் கட்டாயம் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மாவு கீரை நம்ம போட்ட மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்தணும். நிறைய தண்ணி சேர்க்காம பாருங்கள். கையில் தண்ணி தொட்டுட்டு தொட்டால் கையிலே ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டுடலாம். பேப்பர் போட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் ஒரு கை நிறைய மாவு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கலாம். நல்லா நம்ம வடை தட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா வட்டமாக மெலிசாக தட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டினா தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகாது. மேலே மட்டும் நல்லா வெந்துடும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி தட்டோடு எடுத்து கவுத்துருங்க. இப்போ தட்டை மொல்லமாக எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பரை கொஞ்சம் சூடானதும் எடுத்துங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நம்ம அழகான வட்டமான அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டான கலர் வரணும். கலர் வந்ததும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கும் போது நல்லா மொறுமொறுப்பாகவும் ஆகும், சீக்கிரமாகவும் வேகும். நல்லா கம்மியான தீ வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு மொறுமொறுப்பான அடை கிடைக்கும். இப்போது மெல்லமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக வேக வைங்க. அவசரப்பட்டு தீ ரொம்ப வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடை. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் மேலெல்லாம். நெய் சேர்த்துக்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். பாருங்கள் இந்த ஒரு பக்கமும் நல்லா கலர் வந்துக்குது, வெந்த கலரு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முதல்ல எண்ணெய் சேர்த்தது நல்லா ஓரமெல்லாம் மொறுமொறுப்பாக வேகிறதுக்காக. இந்த நெய் சேர்த்துக்கிறது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக டாட்ஸ் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா கம்மியான தீ வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த ராகி அடிக்கு வேர்க்கடலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏற்கனவே குழிப்பணியாரம் செய்யும்போது கார சட்னி போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன்.
நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் தீ கம்மியா வச்சு வறுத்தா தான் உள்ளலாம் நல்லா கலர் வரும். நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரும். அதில இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு நாம இந்த ராகி அடுக்கி வச்சு சாப்பிட போறோம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததும், இதில 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது, பச்சை மிளகாய்ல இருக்கிற பூண்டுல இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். இது கூடவே புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க வேர்க்கடலை இந்த அளவுக்கு வறுத்த பின்னாடி தான் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து வறுக்கணும். இது முதல்லே போட்டா தீஞ்சிரும். போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாரி செஞ்சு நம்ம சட்னி அரைக்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். பச்சை வாசனைன்றதே இருக்காது. இப்போ இதெல்லாம் வேர்க்கடலைய ஆற வச்சு, இந்த மசாலா பொருளெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாருங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. வேர்க்கடலைய நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாரி 1, 2 தோல் இருந்தா பரவால்ல. இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு மெயினே இந்த பச்சை கருவேப்பில தான். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கைப்பிடி நெறைய சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும் இந்த சட்னி. பச்சை கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க நல்லா நைஸா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கேழ்வரகு மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.